ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் விவியை காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக அவளோட பாய் ஃப்ரெண்ட் லியோட சேர்ந்து அங்கே வந்திருக்கா. நான் வந்துட்டு கரெக்டான ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே கட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஹீரோ ஏன் அங்கே வந்து விழா இவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் எப்படி மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு தான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன வந்துட்டு இங்கே தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ பண்ண எதையுமே நான் வந்துட்டு மறக்க மாட்டேன்னு சொன்னதும் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததை நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சின்ன வயசில் 2 பேருமே சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே அந்த லீவ் வந்துட்டு என்ன நீ வந்து ட்ரெஸ் போட்டுட்டியா வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் எதுவும் பேசாதான்னு சொன்னதும் நான் இப்போ வந்துட்டு 3 டைம் வந்து எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு என்னை கிஸ் பண்ணு, இல்லைனா நான் வந்துட்டு அவன்கிட்ட உள்ளே இருக்கேன்னு சொல்லிடுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கா. அப்போ அவன் வந்துட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பித்ததுமே சரி கேட்க மாட்டேன் நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேச போகும்போது ஹீரோயின் வேமா பிடிச்ச அவனை வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் தலையில் இருக்க அந்த பின் எடுத்து அவன் மேலே வந்துட்டு அங்கே குத்தி அட்டாக் பண்ணிட்டு என்கிட்ட நீ ஒழுங்காக விலகியேறு, உன்ன மாதிரி ஆளை வந்துட்டு என் லைஃப்பில் பார்த்ததான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறா. என் வாழ்க்கையவே டோட்டலாக அழிச்சிட்டு நீ இப்போ என்ன வந்துட்டு இங்கே வா பேசிகிட்டு இருக்க நல்ல மாதிரி அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம், அதை யாரும் வந்துட்டு மாற்றவே முடியாது, ஏன்ட்ட இருந்து உன்னை யார் பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கனவுல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அவங்க அப்பா இறந்து போனது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு மேலேருந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டு கீழே விழுந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஏன் தான், அவனால தான் என் டோட்டல் ஃபேமிலியே போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் வெட்டிங்குமே கேன்சல் பண்ணி அவனுங்க பிரேக்கப் பண்ணியிருக்கா. நீ வந்துட்டு பண்ண பாவங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா கோமால தான் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. அவன் திரும்ப வந்துட்டான், பட் ஆனால் நான் வந்துட்டு அவனை எப்பயும் மன்னிக்க மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லும்போது அங்கே மெய்டு வந்துட்டு ஃப்ளாரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நேற்றுமே ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் கொண்டு வந்து கொடுத்தாரு, அதில் சாரியெல்லாம் எழுதிருந்துச்சுன்னு சொன்னதும் இது எல்லாமே அவனோட வேலை தான் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் அவள் குப்பையில் போட்டதுமே எனக்கு நல்லாவே தெரியும் இதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஏற்றுக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக தொடர்ந்து இது எல்லாமே பண்ணிட்டுருப்பேன்னு அவன் சொல்லிட்டு அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே எதுக்காக நீ இப்படி எல்லா இடத்துலையுமே என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவன் நீ வந்துட்டு அவனை வந்து பிரேக்கப் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் முடியாதுன்னு அவன் சொல்கிறா. வேகமாக பிடிச்சவங்க காருக்குள்ளே பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே அவளை போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கார் எல்லாமே குலுங்கினதுமே அங்கே வெளியே இருக்க ஆளுங்க எல்லாருமே எப்படி கேவலமான ஜென்மங்க, வீட்டில் போய் இதெல்லாம் பண்ணாதுங்களான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே லீவ் போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து அங்கே ஃபேஸை மறைச்சிக்கிறா. பட் அவள் கையில் இருக்க அந்த ரிங் அவன் பார்த்துட்டு இது எப்பயுமே அவள் தானே போட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இது ஒரு ஆர்டினரி ரிங் தானே, அவளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். மூஞ்சில் மட்டும் நீ இதுக்கப்புறம் முழிச்சிடாதான்னு சொன்னதும் இன்னமே நீ அவனை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் என்னோட ஃபேன்ஸை அவனை பற்றி தான் கவலைப்படுவேன், அவனை தான் லவ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ நான் யாருன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு என்னோட இனிமின்னு அவள் சொல்கிறா. கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே கோவப்பட்டவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு நீ பண்ண பாவங்களுக்கு உன்னை போய் நான் மன்னிப்பேனா, என்ன தைரியத்தில் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அப்போ அவங்க கால் பண்ணிட்டு கூப்பிட்டதுமே நான் இப்போ வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. இதுக்கப்புறம் மூஞ்சில் முடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அவன் கவலை ஆகிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாமே பண்ணவங்கள உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவேன், நான் இந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை போய் எங்கே மீட் பண்ண போனதுமே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே அவள் கையில் வந்துட்டு ரிங் இருக்காது அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த ரிங் வந்துட்டு என்ன ரொம்ப உனக்கு ஸ்பெஷலான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். கையில் வந்துட்டு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நான் உனக்கு மெடிசன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மெடிசனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலுமே கை வந்துட்டு அங்கே ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா. என்னால் தானே உனக்கு வந்துட்டு இந்த நிலைமை ஆயிடுச்சு, உனக்கு பிடிச்ச ட்ராயிங்கே உன்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுருக்கு, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் நீ ஏன் வந்து இப்படிலாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்னோட அம்மாவுக்கு நீயே ட்ரீட்மெண்ட் பண்ணு, அவங்கள வேகமாக காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால்
திரும்ப அங்கே வந்துட்டு ஃப்ளார் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே இவனோட வேலை தான் சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவன் இப்படிலாம் ஃப்ளாரை கொடுத்தது அவகிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு அந்த ஃப்ளாரை தூக்கி அங்கே குப்பையில் போடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு நம்ம லியோட சேர்ந்து அவள் ஹோட்டலுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவனுக்காக சாப்பாடு இங்கே கட் பண்ணி ஊட்டி விடுறா. அவனுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட லைஃப்பில் நான் வந்துட்டு பண்ண கரெக்டான டிசிஷன் நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படின்ற செட்டை யோசிக்கிறா. அப்போ அவங்க அம்மாவோட ரிப்போர்ட்லாம் இருக்கோமே இது என்னோட அம்மாவோட ரிப்போர்ட் தான் அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு இதை பற்றி என்ன பேசுகிறதுனே தெரியல, ப்ளீஸ் நீ வந்துட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே அப்படின்றத சொல்கிறான். பட் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, வந்துட்டு காப்பாற்றலைன்னா கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாகுது. இப்போ பில் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் மேடம் உங்களோட பில் எல்லாமே ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அப்போ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு மேலே மாடிக்குவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணி விடுறா. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே மாடிக்கு போனதுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, எங்கே போனாலுமே என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் பேசாமல் இன்னைக்கு உன்னை கொலை பண்ணிடுறேன், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த போகும்போது அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவன் என்னை கொலை பண்ணுறதுக்கு எதுக்காக கத்தியெல்லாம் தேவை, பேசாமல் மாடியிலேருந்து என்னை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுரு, நான் வந்து செத்து போயிடுறேன், நீ வந்துட்டு இப்படிலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றா சொல்கிறான். ஆல்ரெடி நீ வந்துட்டு என்னை எப்போ விட்டுட்டு போனையோ அப்போவே நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின்மே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு பேசாமல் நான் வந்துட்டு இப்போவே உன்னை கொலை பண்ணிட்டா என்ன, நான் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் வந்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு அங்கே லீட்டேருந்து கால் வந்ததுமே எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க, கண்டினியூ பண்ணு, என்னை கொலை பண்ணு, எதுக்காக வந்து டெய்லி நான் வந்துட்டு இப்படி துடிதுடிச்சு சாகணும், ஒரே தான் செத்து போயிடுறேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படி உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து திரும்ப வரும்போது அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. பட் வந்துட்டு நீ ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும், பேனிக் அட்டாக் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவள் திரும்ப அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அங்கே போகும்போது பார்த்தா அவன் தான் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கே வீட்டுக்குள்ள போது அதை குடுன்னு சொல்லிட்டு பிடுங்குனா வேமா இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, நீ ஏன்ட்ட சொன்னேன்னா நான் என்ன வேணாலும் பண்ண போகிறேன், நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொன்னதும் உன்கிட்ட நான் எதுவுமே நான்சென்ஸ் மாதிரி பேச விரும்பல, மரியாதை எங்கிருந்துருச்சு போ, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், உன்கிட்ட ஏன் ஹெல்ப் கேட்க போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு அங்கே தூக்கி எரிஞ்சிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட பேசவும் கூடாது, நீ வந்துட்டு கால் பண்ணி அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ்க்கு நான் கால் பண்ணி இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதுமே மேமா இவன் ஃபோனை பிடிங்கிட்டு எதுக்காக பேபி இப்படிலாம் வந்துட்டு கால் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம வந்துட்டு கொயிட்டை வந்து பண்ண வேண்டிய வேலை, நீ ஆங்கிரிலாம் பண்ணாத, ஸ்லிப் பண்ணுறது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே போலீஸ் கோவமாயிட்டு உங்கள் சொந்த பிரச்சனைக்கெலாம் கால் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு திட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணால் நான் பயந்துருவேனான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன் இல்லை, எதுக்காக திரும்ப திரும்ப என்னை வந்துட்டு இப்படிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. அங்கே காலை போட்டு வச்சுட்டு இப்போ ஒழுங்காக அவன்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், வெட்டிங்கை கேன்சல் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபோனை தூக்கி போட்டு கீழே உடைச்சிடுறா. அப்போ நீ வந்துட்டு இதை பண்ண மாட்டேன்னு சொன்னதும் பண்ண மாட்டேன், நான் அவனை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி அடிச்சவங்க வந்துட்டு மயக்கமாயிடுறான். நான் வந்துட்டு உன்னை போஸ்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, வேறு வழி இல்லைன்னு அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவன் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான், கையை வேற அங்கே கட்டி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் அடப்பாவி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, என்னை விடு அப்படின்றத சொன்னாலுமே அங்கே விடவே மாட்டான். நீ வந்துட்டு மேரேஜை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி நான் கையை கழட்டி விட்றேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இவனை போய் என்ன வந்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போகணும் விடுன்னு சொன்னாலுமே அவன் பின்னாடியே வாஷ்ரூமே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இப்பயாச்சும் கையை கழட்டி விடுன்னு சொன்னால் அவன் பேச்சாவே பேசுகிறான். அப்போ அங்கே திரும்பியாச்சும் நின்று தொலை அப்படின்றத அவள் சொல்கிறா. ரொம்ப அவளுக்கு வந்துட்டு டார்ச்சராக இருக்கு இவன் பண்ணுறது. அப்போ அங்கே வந்துட்டு ப்ளீஸ் நீ சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் நீ வெட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஒத்துக்க போகிறேன்னு சொன்னதுமே அங்கே சாப்பாடு அவன் கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டா. உனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியலன்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின்மே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனை போய் கிஸ் பண்ணிவிட்டு நான் வெட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் இதை நம்புவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மடியில் போய் உட்காந்துட்டு அவனை அங்கே கிஸ் பண்ணிட்டேக்கா. உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் வந்துட்டு கேன்சல் பண்ணுறேன், நீ கையை கழட்டி விடுன்னு சொன்னதுமே அவனுக்குமே தெரியும் இவ சும்மா வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக போய் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இப்போ வந்துட்டு அவள் கையை கழட்டி விடணுன்றதுக்காக ஓகே சொல்கிறான்.
அப்படின்னா வந்துட்டு நீ எனக்கு சாப்பாடு சமைச்சு குடுக்கணுமேன்னு சொன்னதும், சாப்பாடு எல்லாமே சமைச்சு குடுத்துட்டேக்கா. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்ல இதையே வந்துட்டு ட்ரக்க வந்து கலந்து குடுத்துட்டு, "இது இல்லாம நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டுருக்க" அப்படின்றத சொல்றா. பிறகு அங்க வெட்டிங்க்காக வந்துட்டு எல்லாருமே காத்துட்ருக்கும்போது, லியோட அம்மா அங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னும் ஆளுங்களுமே அதிகமா வரல. பேசாம வந்துட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். பொண்ணவே இன்னும் காணோம்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, "இல்லம்மா நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க வந்துருவாங்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அத கேட்டுட்டு அவன் வந்துட்டு எவ்வளோ சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாயிருது. அங்க போயிட்டு வந்துட்டு அங்க வெட்டிங்குமே வந்து பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அப்ப ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துட்டு சமாதி பெட்டி எல்லாத்தையுமே அங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "நீ என்னோட லைஃப்ப வந்து கெடுக்க பார்த்துட்ட. அப்படின்னா உனக்கு பனிஷ்மென்ட் இருக்குன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு" சொன்னதும், "என்ன போய் நீ வேணான்னு சொல்லிட்டு இவன போய் மேரேஜ் பண்ணுவியா? உங்க பிரதரோட ஃபியான்ஸே கூட சேர்ந்து எனக்கு அஃபேர் போயிட்டு இருந்துச்சுன்னு" சொன்னதும், "எல்லாருக்குமே பாஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் எனக்கு இல்லையா? நீ வந்துட்டு இத பத்திலாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு" அவ சொல்றா. அப்ப அவங்க அப்பா, "நாங்க வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டனாலும் உன்ன வந்து ஏத்துக்க மாட்டோம். மிஸ்டர் நாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணி குடுத்த ப்ராமிஸ காப்பாத்துவோம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அங்க பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு, இவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு கம்பெனிஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலியோடலாம் சேர்ந்து இவனுக்கு கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டிருக்கு. ஹீரோயின் அவன் மேல கைய வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொன்னதுமே, அங்க போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அவன புடிச்சு அங்கருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கிறதுக்காக கிஸ் பண்ண போனதும், "உன்ன நான் ஏத்துக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அவ கன்னத்த சேர்ந்து அரைஞ்சதுமே, அவள ஃபோர்ஸ் பண்ணி வேகமா அங்க வந்துட்டு கார்ல வந்து அவன் பிடிச்சு இழுத்து தள்ளி விட்டுட்டு, பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கோவமாயிட்டு அங்க வந்துட்டு பைட் பண்ணி அங்க வந்துட்டு அடிச்சிடுறா. "எதுக்காக நீ இப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்றா. இடத்துல கத்திய வச்சுட்டு அங்க வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். "நான் வந்துட்டு இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடுறேன். உன் கூட எனக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கே விருப்பம் இல்ல" அப்படின்றத சொன்னதும், "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத. நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு, கண்டிப்பா வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொஃபசர் சூன்றவங்களால மட்டும் தான் உங்க அம்மாவ வந்து காப்பாத்த முடியும். ஸோ நீங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்க. ஆனா அவங்கள மீட் பண்றது யானால மட்டும் தான் முடியும். அவன் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரிஞ்சவன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன வந்து மீட் பண்றதுக்காக போனதும், "என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் வந்துட்டு ஒண்ணும் தப்பு பண்ணலையே உன்ன மீட் பண்ண வந்து" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பக்கத்துல அவ க்ளோஸ் ஆயிட்டவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவன கிஸ் பண்ணிட்டு அவன் வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனுக்குமே புரிஞ்சுக்குது ஏதோ வேலையா தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்க பக்கத்துல அவள கிஸ் பண்ணிட்டு, "இப்ப எதுக்காக வந்திருக்கன்னு" சொன்னதும், "நான் ப்ரொபோசர் ஷூவ பார்க்கணும்னு" சொன்னதும், "ஓ! அப்படியா விஷயம்?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். "சரி ஓகே. அப்படின்னா நீ வந்துட்டு என்னை வந்துட்டு நான் வேணான்னு சொல்ற லெவலுக்கு கிஸ் பண்ணிட்டே இரு. அப்ப யாருக்கு தெரியும் ப்ரொபோசர் ஷூவே வந்துட்டு முன்னாடி கூட நிக்கலாம்லன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காக தொடர்ந்து அவன வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்கா. அங்க அவங்க கூட சேர்ந்து இருந்த பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவனோட நிக்ல வந்துட்டு அங்க கிஸ் பண்ணது எல்லாமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு, "எனக்கு இப்ப அதே மாரி நீ கிஸ் பண்ணணும்" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அங்க கிஸ் பண்ண சொன்னதும், ஹீரோயினுமே செஞ்சதுமே அதே மாரியே ரொம்பவே அவனுக்கு சந்தோஷமாயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினால ஒரு லெவலுக்கு மேல நடக்க முடியல. "எவ்வளோ தூரம் தான் நான் நடக்கிறது?" அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டதுமே, "நான் வந்து இருக்கனே உன்ன கூட்டிட்டு போறதுக்கு" அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே, அப்ப அங்க வந்துட்டு சில ஆளுங்க எல்லாமே வந்து அவங்க மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின கழுத்துல வச்சு கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. "நீ வந்துட்டு மேலேருந்து பேசாம குதிச்சிரு. நான் வந்துட்டு இவள விட்டுரு. இல்லன்னா கொலை பண்ணிருவேன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோ, "நான் வந்து குதிச்சுட்டீங்கன்னா அவள விட்டுருவீங்களன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டு போய் குதிச்சதுமே, ஹீரோயின் அவன் கைய புடிச்சு கடிச்சு வச்சுட்டு வேகமா போய் அவளுமே குதிச்சுடுறா. இவளுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அவன் உருண்டதில்ல. பாவம் அவனுக்கு அங்க அடிபட்டு தலையெல்லாமே அங்க பிளட்டா வர ஆரம்பிச்சிருது. அத பார்த்துட்டு அங்க ரொம்ப வந்துட்டு அவ பயந்து போயிட்டு அழுதுட்ருக்கா. அவன் வந்துட்டு, "என்னால போய் கூட்டிட்டு போய் மீட் பண்ண வைக்க முடியல. சாரின்னு" சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க மயக்கமானதுமே, "நான் உன்ன எப்படியாச்சும் காப்பாத்திருவேன்னு" சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன எப்படியோ பிடிச்சு அங்க மேல வந்துட்டு இழுத்துட்டு வந்துடுறா. அப்ப அங்க காட்ஸ் வந்துட்டு அவனையும் காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயின் மயக்கமானதுமே அவளையுமே அங்க காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கண்ண முழிச்சதுமே நம்ம ஹீரோவ தான் எப்படி இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்ப வெளிய பார்த்தா அங்க ப்ரொபோசர் ஷூ வர்றாங்க. அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு?" சொன்னதும், ஆல்ரெடி யான் வந்து என்ன மீட் பண்ணிட்டாரேன்னு சொன்னதுமே, என்னன்னு பார்த்தா 3 டேஸ் அங்க போய் அவர் ஆல்ரெடி வந்து மீட் பண்ணி அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அங்க நீல் டவுன் பண்ணிட்டு, அங்க வந்துட்டு 3 டேஸா அவன் வந்துட்டு மண்டி போட்டு அங்க வந்துட்டு எப்படியோ வந்துட்டு காசெல்லாமே குடுத்து அங்க வர வச்சிருக்கான். "உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொன்னதும், "காசெல்லாம் எனக்கு வேணாம். ஆல்ரெடி அவனே குடுத்துட்டானேன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருது.
ஹீரோயின் அவனை மீட் பண்ண வரும்போது அவனை பார்த்து அங்கே மெடிசன் நர்ஸோட கையில் போட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் ஏன் மெடிசன் போட மாட்டானா, இதுக்கு முன்னாடி அவனுக்கு அடிப்பட்டப்ப அங்கே நர்ஸ் வந்து மெடிசன் போட்டதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அப்போ இருந்து எந்த பொண்ணுங்க பக்கத்துலேயுமே அவன் நெருங்கி போகாமல் இருந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு அவன் வேகமாக அவளுக்கு வந்து மெடிசன்லாம் அங்கே போட்டுட்ருக்கான். அடி என்னமோ உனக்கு பார்த்துட்ருக்கு, ஆனால் நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறியா, திருமணம் செய்யிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு உனக்கு வந்துட்டு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்ற சொன்னதுமே இவன் பக்கத்தில் போயிட்டு நீ தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டே, நீ என் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு எல்லாமே சரியாயிரும், ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்காக வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே இப்போ எதுக்காக என்னை பற்றி இவ்வளோ நீ கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டதோ நீ என் உயிரை காப்பாற்றிருக்க அதுக்காக தான் சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. ஐயோ அசிங்கமாக போச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவங்க ஊசி போட வந்ததுமே ஐயோ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு மயக்கம் வருது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்னோட அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணலைன்னா வேறு யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சைட்டு அங்கே கேட்கும்போது சொன்னால் வந்துட்டு உனக்கு நம்பிக்கை இருக்காது அப்படின்றத சைட்டு அந்த லீதான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு எப்போ பார்த்தாலுமே அவன் மேலே பழிய போகிறத தவிர வேறு என்ன இருக்குன்னு சைட்டு அங்கேருந்து போனதும் உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு சைட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். பிறகு ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீ தான் கால் பண்ணுறான். நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த ஒன்று கூட்டிகிட்டு போயேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு குடிச்சிட்ருக்கன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ ஏன்ட்ட போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீ என்ன இன்னுமே அவனை லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா இவளுக்கு எதுவுமே பேச முடியலை. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பாட்டு அங்கே பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. குடிச்சு கடைசியில் இவளுக்கு மயக்கம் வந்துடுது. கடைசியில் பார்த்தா அந்த லீ வந்துட்டு நல்ல போதை இல்லாமல் தான் இருக்கான், சும்மா ட்ராமா தான் போல். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவள் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் கூட ஏன்னு சொல்லிட்டு அவனோட நேமை சொல்லி பேசினதுமே நான் என்ன வேணாலும் உனக்கு பண்ணட்டும், ஆனால் உனக்கு அவன் தான் எப்பயுமே பெருசு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி கோவமாயிட்டு அங்கே நெரிச்சிட்ருக்கான். அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. எங்கேயும் பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு இவங்களை கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது ஃப்ரெஷ்ஷான ஏர்லாமே இங்கே வந்துட்டு வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் மருமகனும் மகளுமே சேர்ந்து ரொம்ப நல்லா உங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு திரும்பி யான் ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன யானா அவங்க வந்துட்டு லியலில் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் அங்கே மயக்கத்தில் இருக்கா. இவன் பார்த்தாங்க வந்துட்டு கால் அட்டன் பண்ணதுமே இவங்க பாட்டு எதுவுமே பேசாமல் நீ நினைக்கிற மாதிரி யான் வந்துட்டு நல்ல பையமா கெட்டவன் கிடையாது, நான் வந்துட்டு முழிச்சிட்டேன், நீ மீட் பண்ணவா நடந்த எல்லாத்தையும் உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்பாங்க அவன் அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கர் தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க வந்ததும் சொல்கிறேன்னு சொல்லிடுறான். அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா திரும்பவுமே காலை பண்ணிட்டு இதெல்லாமே பண்ணது லீ தான், அவன் தான் அவங்க அப்பாவோட மெடிசனையுமே மாற்றி விட்டுட்டான், என்னை மேலேருந்து தள்ளி விட்டது அவன் தான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அவன் பார்த்தா அவங்கள வந்துட்டு அப்படியே மயக்கமாக்கிடுறான். என் லைஃப்பை கெடுக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே அவளுக்கு வந்துட்டு இப்படி அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு வெளியே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொன்னதுமே இவன் சந்தோஷமாயிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்தா அவங்க வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதோ வந்து பொருள் எடுக்க போயிருப்பாங்க போல். அந்த டயத்தில் இவன் பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டதில்லை, அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டு அங்கே மயக்கமாய் கிடக்காங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக அப்போ இவன் வந்து இப்படி நிலமையில வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அங்கே ஆப்ரேஷனுமே போயிட்டுருக்கு. அவன் திரும்ப அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற ட்ரை பண்ணாலுமே உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த லீ வந்து நல்ல மாதிரி நடித்ததுமே ஹீரோ போட்டு அடிச்சுட்டு நீ தான் இதான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்க மாட்டேன், நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கேட்குறான். அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நல்லாயிட்டாங்க. அவங்க யானையும் அவங்க பொண்ணையும் மீட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பிட்டு உள்ளே போனால் எப்போ நீங்கள் 2 பேரும் வெட்டிங் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மறந்து போயிடுது. அப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கோமே இவங்க வந்துட்டு எந்த விஷயத்தையுமே அவங்ககிட்ட பேசாமல் அங்கே டாக்டர்கிட்ட போய் வந்து பேசினதுமே தலையில் அடிப்பட்டதில் அவங்களுக்கு எல்லா விஷயமே மறந்து போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிட்டே இருந்தோம்னா சரியாயிரும்னு சொன்னதும் அப்போ லீட்டை நீ என்னோட அம்மாவை மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க. அவன் வந்துட்டு ஒரு வேளை பார்த்தா உண்மை தெரிஞ்சது தான் பயப்படுறானோன்னு சொன்னதும் எனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவன் அங்கே பார்த்ததுமே கோவப்பட்டுட்டு அவன் வந்துட்டு உன்னோட பிரதர் நீ எதுக்கு அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு
அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோயின் நான் வந்துட்டு அவங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேமான்னு சொன்னதும், "என்ன இடிட் ஆயிட்டியா? நான் உனக்காக யானை வந்து பார்த்து வச்சிருந்தேனா, நீ வந்துட்டு இவனை விட்டுட்டு இவனை போய் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு பேசுறியான்னு" சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் சாரி கேட்டதுமே, "உனக்காக நான் என்ன வேணாலும் பொறுத்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "இப்போ வா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை ஒரு இடத்துக்குன்னு" சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் வந்துட்டு அவங்கள மேலேருந்து தள்ளி விட்ட அந்த பர்சனை தான் பிடிச்சி அடித்து வச்சுருக்காங்க. "உண்மையை சொல்லுன்னு" சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த ஆள் வந்துட்டு அவ்வளோ அடி வாங்கியுமே எந்த விஷயத்தையுமே ஒத்துக்க மாட்டான். கடைசியில் நம்ம ஹீரோ மேலே பழைய தூக்கி போடுறான். "பாஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ண சொல்லி தானே பண்ணோம், இப்போ என்ன அவங்க முன்னாடி நீங்கள் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு என்னவே போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களான்னு" சொன்னதும் ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. "இப்படி கேவலமான வேலையாக நீ பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே கார் எடுத்துகிட்டு அவள் கிளம்புனா. ஹீரோ போய் காருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். "உனக்கு என் மேலே எப்பயுமே நம்பிக்கையே இருக்க மாட்டுதுல, பேசாமல் நீ என்னை காரை ஏற்றி கொலை பண்ணிடு, நான் செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல" அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் அங்கே காதில் வாங்காமல் சைடில் அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு கார் அங்கேருந்து போயிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது, "யான் என்னை வந்துட்டு பார்க்கவே வரமாட்டான், என்னன்னு தெரில, நீ கால் பண்ணி அவனை கூப்பிடுன்னு" சொன்னதுமே அவர் ஏதாச்சும் வேலையில் பிஸியாக இருப்பாருமான்னு சொன்னதும், "அவன் வந்தால் தான் வருவேன்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கால் பண்ணி பேசுனதுமே அவன் ரூடாக பேசுகிறான். "என்னோட அம்மா உன்னை பார்க்கணுமா, நீ வான்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேளு, நான் வந்துட்டு வர்றேன், நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து திமிரா பேசுனா நான் வரமாட்டேன்னு" சொன்னதும் அவளுமே "ப்ளீஸ் நீங்கள் வர்றீங்களான்னு" சொன்னதும் அவன் சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா, "நீ என் வீட்டுக்கு வந்து உனக்காக சூப்பராக நான் சமைச்சு கொடுக்குறேன்னு" சொல்கிறாங்க. அங்கே கார் வந்து பிரேக் ஃபெயிலியராக இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அம்மா கூப்பிட்டு, "நீ கார்லேருந்து வேகமாக குதிச்சிருன்னு" சொன்னதும் அப்போ ஓன் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னை பற்றி நீ கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வேகமாக வந்துட்டு அங்கே அவங்கள குதிக்க சொல்லிட்டு காரை போய் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேகமாக போனால் அடிபட்டு போய் வெளியே வர்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போய் இங்கே கவலைப்படுறா. அப்போ அவன், "இப்பயாச்சும் நீ நம்புறியா, நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ணலைன்னு" சொல்லிட்டு மயக்கமாயிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லும்போது அங்கே ரொம்ப பயந்து போய் அவன் ஹக் பண்ணதுமே, "கொஞ்சம் அவருக்கான வந்து பயமாக இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாயிரும்" அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது. "வேணுனே தான் உங்கள் பிரேக்கை வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க பாஸ்" அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, "நீங்கள் தனியாக இருந்தால் உங்களுக்கு டேஞ்சர் ஆயிரும், பேசாமல் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு" சொன்னதும் ஹீரோயின் வேணான்னு சொன்னாலுமே அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே போகும்போது அப்போ அவங்க அம்மா எங்கே தனியாக போயிட்டுருக்கா, அவன் கூட சேர்ந்து மேரேஜ் ஆக போது, அவன் ரூமில் போய் ஸ்டே பண்ணு அப்படின்ற சொன்னதும் அம்மா நான் வந்துட்டு வேணாமான்னு சொன்னதுமே, "ஐயோ என் பொண்ணு என் பேச்சே கேட்க மாட்டாளேன்னு" சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணதுமே அவளுமே அங்கே ஒத்துக்க வேண்டியதாகிருது. அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவன் பார்த்தாங்க சோபாவில் போய் படுத்துருக்கோமே, "நீ போய் பெட்டில் படுத்துக்கோ, நான் சோபாவில் படுத்துக்கிறேன்னு" சொன்னதும், "என்னை ரொம்ப கேர் பண்ணிட்டுருக்கியோ" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்திரிச்சு போன்னு" சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறா. பட் இருந்தாலுமே அவன் வம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டு அவனுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு போய் அடுத்து அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட்டு அவங்களுக்காக அங்கே சூப்பராக சாப்பாடுலாம் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே அங்கே வந்துட்டு பர்ஃபெக்டாகவே வாங்கிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. "நீ வந்துட்டு உண்மையிலே கொடுத்து வச்சவ, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியலை. அப்போ அவங்க அம்மாங்க வந்து நின்றுட்டுருக்கும் போது அந்த திரும்ப சான்ஸை யூஸ் பண்ணி பிடிச்சி தள்ளி விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தா அவங்க விளைவிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து போட்டு அடித்ததுமே அப்போ வந்துட்டு ஹீரோயின், "எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, அவன் கையில் அடிப்படுற மாதிரி பண்ணுவேன்னு" சொன்னதும் அவன் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ள வரான்னு சொன்னதுமே அம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியலேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்துட்டு ஒரு ஸ்பைடர் எடுத்து வச்சுட்டு, "இங்கே பார்த்தியா, இந்த ஸ்பைடர் இருந்துச்சு, அதை தான் எடுக்க வந்தேன், இவனாவே தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு" சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு" சொன்னதுமே, "நான் ஏன் போகிறேன், இது என்னோட வீடுன்னு" சொன்னதும், "அப்படின்னா நாங்களே போகிறோம்னு" சொன்னதும், "இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் போகிறேன்னு" சொல்லிட்டு அவன் வெளியே போயிடுறான். அப்போ எங்கள் சாப்பாடெலாம் கொண்டு வந்து குப்பையில் போட்டுட்டு, "உன்னோட சாப்பாடெலாம் இதுக்கு தான் லாய்க்கு" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். நைட்டு ஃபுல்லாக அவன் அங்கேவே நின்றுட்டுருக்கவுமே அவங்க அம்மா அவனுக்கு இன்னுமே விட முடியல, ப்ளீஸ் அவனை கூப்பிடுமான்னு சொன்னாலுமே ஹீரோயின் கேட்காம போய் படுத்துக்கிறா. பட் இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. இன்னுமே அங்கே வந்துட்டு பனி கொட்டிட்டு தான் இருக்குது. அவளுக்கு கூப்பிடவும் மனசில்லை, அங்கே வந்துட்டு தூங்கவே முடியலை. ஆனால் அவன் திரும்ப எப்படியோ மேலே ஏறி வந்துடுறான். "நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு" சொல்லும் போதே அவன் ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு மயக்கமாக எங்கே விழுந்ததுமே அங்கே டாக்டரை கூப்பிட்டு அங்கே செக்அப் பண்ணுறாங்க. அவர் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவப்பட்டு திட்டுறாங்க. "இதுக்கெல்லாம்
காரணம் நீ தான், உன்னால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒழுங்காக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை அங்கே ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. மெடிசன் சாப்பிடுன்னு சொன்னாலுமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். நான் உன்னை எப்படி வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னதும் மெடிசன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் மிட்டாயெல்லாம் கொடுத்தாங்க சமாதானப்படுத்தியிருக்கான். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே இப்போ அவனை அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்தினதுமே அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு நீ ஏன் என்னை நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவன் வந்துட்டு அங்கே பிடிச்சங்க தள்ளும் போது அங்கே ரொம்ப பெயின் ஆகுது. ப்ளீஸ் என்னை வந்துட்டு உன்கிட்ட இருந்து விளக்காதன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லீயை பார்த்தா அந்த கிழவியை பிடிச்சி இன்னைக்கு தள்ளி விட்டுருந்தேன்னா மொத்தமாக போய் சேர்ந்துருக்கும். ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிரச்சனையாயிருச்சு. அந்த பொம்பளை உயிரோட இருந்தால் வருங்காலத்தில் எனக்கு பெரிய பிரச்சனை ஆகும், நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிறகு அந்த லீயை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு கேண்டில் கொடுத்து விட்டுருக்கான். அதை நம்ம ஹீரோயின் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குல்லம்மா, இதை நீங்கள் வந்துட்டு ஏற்றி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஆனால் அதில் வந்துட்டு ஏதோ மெடிசன் கலந்து தான் அனுப்பி விட்டுருக்கான். அவங்க அம்மாக்குமே தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு பாலெல்லாமே ஒரு மெடிசன்லாம் கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை குடிங்க ஆண்டி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை குடிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுன்றதுக்காக. அப்போ அவங்க கொடுத்த மெடிசனை நான் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆண்டி உங்களுக்கு எதுவுமே மறக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் நீங்கள் என்கிட்ட என்ன விஷயம்னாலும் உண்மையை சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாற்ற வேணாமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த லீவ் வருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த லீவுமே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே கார்ட்ஸ் எல்லாமே வச்சு பிடிச்சிட்டு அவனை ஃபேஸை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அப்படின்னா என்னோட அம்மாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீதானான்னு சொன்னதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். இதுக்கு நீ தான் டிசர்வ் ஆனவன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படி இங்கே வந்தான்னு சொன்னதும் என்னோட அம்மா தான் இங்கே வந்துட்டு என்னை அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. இப்படி இவனை நம்பி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்ம ஹீரோ மயக்கமானதுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்படியே வந்துட்டு 3 நாள் ஆகி போயிடுச்சு. ஆனால் ஹீரோயின் ஒரு டைம் கூட பார்க்கவே வரல. அவங்க அசிஸ்டண்ட்டை என்ன அவன் வந்தாலான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை சார்ன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா தான் சூப்பராமே கொண்டு போயிடுறாங்க. அவள் வந்துட்டு ஏன் என்னை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கா, உன்னை பற்றி கவலைப்படாமே அவனுக்காக சாப்பாடு சமைச்சு கொடுத்து விட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சூப்பை கொடுத்ததும் அந்த சூப்பை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். அதை அவள் பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டி எதுக்காக அப்படின்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, அவளுக்குமே டைம் கொடுன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே யாரோ வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு வெளியே போகணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அங்கே வந்துட்டு யாரோ வர்றாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் படுத்துக்கிறான். பார்த்தாங்க அசிஸ்டன்ட் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா 1 வீக்காக வந்துட்டு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு உட்காந்து ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் வந்துட்டு இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னதும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இதில் பண்ணக்கூடாது, நீ வச்சுட்டு போ அப்படின்ற சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு வந்து டிஸ்சார்ஜே கொடுக்க போகிறாங்க, அவனை ஒரு டைமாச்சு நீ போய் பார்க்க வேணாமா, அவனோட தப்பு என்ன இருக்குன்னு சொன்னதும் அவன் எங்கம்மா தப்பு பண்ணா, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டு இப்போ முடிவு பண்ணி அவன்கிட்ட போய் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்டுட்டு அழுகிறா. நீ வந்து அவனுக்கு வந்துட்டு சாரி கேட்கணுன்னா அவனுக்காக வந்துட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், அதுதான் அவனுக்கு வந்துட்டு நீ பண்ணுற வந்துட்டு பிராயச்சித்தம் அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே சூப்பராக வந்துட்டு வீட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சு அவன்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. பட் எதுவுமே முடிய மாட்டுது. பயத்தில் அவன் வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிச்சிடுறான். அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே வேகமாக ஓடி போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் சாரின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு அமைதியாக இருக்கும். என்ன பேசவே மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கிஸ் பண்ணிவிட்டு உன்னை போய் விட்டுட்டு நான் போவேனா, உன்னை விடுறதுக்காகவா நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒயினை குடின்னு சொல்லிட்டு குடிக்கும்போது அடிப்பாவி எல்லாத்தையுமா குடிச்சேன்னு சொன்னதும் ஆமாம் உனக்கு இது மிச்சம் இருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். ஸோ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனுமே நம்ம ஹீரோயின் கூட அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த லீவ் வெளியே வந்துட்டு ஃபைனாகுலர் வழியாக அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் இவங்களை அப்படின்றத சொல்கிறான். ஸ்ரீ எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினை காணோம். அவன் பயந்து போய் எங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து சமையல் தான் பண்ணிகிட்ருக்கா. நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு கையிலலாம் அடி போய் உட்காந்துட்ருக்க, நீ இதுக்கப்புறம் சமையலே பண்ணாத, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஃப்ளார்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்ததும் என்ன நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட வந்து பேசுனீங்களா, ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா மேரேஜுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ தான் நான் டேட்கே ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அப்போ அவன் மெசேஜ் பண்ணுறான், இன்றைக்கி நைட்டு ஆளை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. பட்
இருந்தாலும் அவன் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டே போயிட்டு அவளை கிஸ் பண்ணும்போது இவன் பார்த்தா காரை ஏற்றுறதுக்காக வர்றான். ஹீரோயின் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவனுமே இந்த சைடில் போய் விழுந்து அங்கே வந்துட்டு எப்படியோ வந்து பொழைச்சிக்கிறாங்க. அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதுமே டாக்டர் அடிக்கடி அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற, பேசாமல் ஹாஸ்பிட்டலே நீ வந்துட்டு ஸ்டே பண்ணிடு, அதான் நல்லதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு இவனுக்குமே பயங்கர ஃபைட் வந்துட்டு இருக்க மாதிரி கனவு வருது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, அவள் ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ அவன் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு மனசுலேயும் எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டை பார்த்தா பயங்கரமாக அங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை விட்டேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் என்னோட அம்மா இதை போய் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லு, அவள் தான் வந்துட்டு யானை போட்டு பாடாப்படுத்திட்டான்னு சொன்னதும் ஆன்ட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்கமே இப்போ ரொம்ப ஜெலஸாகி போயிடுவா, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருந்தா அங்கே யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவன் தான் சொல்லிட்டு பயந்து போய் அவன் மறைஞ்சிக்கிறா. பட் இருந்தாலும் அவன் கிட்னாப் பண்ணி ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா அவங்க எப்பயே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கொடுத்ததுமே ஐ திங்க் வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சுட்டு அவன் வேகமாக கிளம்பி போகிறான். அப்போ ஹீரோயினை கத்தி வச்சு அவன் மேட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என் ஃபேமிலிக்கு நீ இப்படி பாவம் பண்ணேன்னு சொன்னதும் இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் அப்பா தானே, உங்கள் சைட்டில் ஓவர் வந்து வேலையெல்லாம் கொடுத்து வந்துட்டு ஒர்க் பண்ண வச்சிங்கல்ல, அதில் என்னோட அப்பாவுமே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது காசு கொடுத்ததுனால தானே பண்ணாங்க, இதில் வந்துட்டு அவரோட தப்பு என்ன இருக்குது, வேணான்னா போயிருக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். பக்கத்தில் வந்தேன்னா இவளை கழுத்தறுத்து நான் கொலை பண்ணிடுவேன், ஃபஸ்ட்டு நீ நீட் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ வந்துட்டு அவளை எதுவும் பண்ணிடாத, ஹர்ட் பண்ணாதான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஹர்ட் ஆகுதுலேருந்து நீ வந்து உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே கத்தி வச்சு அங்கே கிழிக்கும் போது நம்ம ஹீரோயின் நீ பேசாமல் என்னை கொலை பண்ணிடு, உன்னோட எல்லாமே வந்துட்டு தீந்துருள்ள அப்படின்ற சொல்லும்போது பிடிச்சவங்க தள்ளி விட்டுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு போலீஸ் சவுண்டு கேட்டதுமே அவன் பயந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுமே வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக ஹீரோயின் ரெடி ஆகிடுச்சேக்கா, ஹீரோ உனக்காக இந்த செயினை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தில் போட்டு விட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுச்சேக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின் என் லைஃப்பில் நான் ரொம்பவே தப்பான டிசிஷன் நிறைய பண்ணிட்டேன், பட் வந்துட்டு இவன் என்னை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான், இப்போ வரைக்கும் எனக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கான், நான் யாருக்காகவும் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அப்போ அங்கே வெட்டிங் ரிங் போட போகும்போது கரெக்டாக அந்த லீ அங்கே வந்துட்டு பாம் எல்லாமே கட்டிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்துட்டு நீ இப்போ மேரேஜ் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு இதை வெடிக்க வச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற செட்டு மேரேஜான், இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அவனை பார்த்தாங்க நீட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நான் இப்போ பாம்பை பிளாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னாலுமே கண்டுக்காமல் அவங்க வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து வெட்டிங் பண்ணுறாங்க. பாம்பை பிளாஸ்ட் பண்ண அங்கே பாம்பே வந்துட்டு வெடிக்காமல் ஏன்னா டம்மி பாம்பு போல் அது வந்துட்டு எதுவுமே பெருசாகலை. அப்போ அங்கே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே போலீஸ் வந்துட்டு போதும்போது விளையாட்டு வான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்பவே இங்கே இருக்க எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா. அப்போ டாக்டர் வந்துட்டு இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப வந்து சந்தோஷமாயிட்டு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு 1 இயர் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. பார்த்தா அழகான க்யூட்டான பேபி வந்து பிறந்துருது. நம்ம ஹீரோயினை அப்போவே நீ வந்துட்டு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு குழந்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறான். ஹீரோயினையுமே ரொம்ப நல்லா ராணி மாதிரி பார்த்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.